இந்த உயிர்த்தெழுதலே காண வேலையில் சொத்து கேட்ட போதோ பிள்ளையாய் பார்த்த தேவன் சொத்தை இழந்து பெருமையாய் வந்த போதோ பிள்ளையாகவே பார்க்கிற ஒரு நல்ல தேவன். நல்ல அப்பாவின் சமூகத்தில் என்னுடைய நல்ல வார்த்தைகள் எனக்குள்ளோ எங்களுக்குள்ள ஊழியம் செய்யும்படியாக எங்கள் இருதயத்தை திறந்து செபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் நீர் மகிமையானவர். உடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு என்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்தில் தந்து அவரின் மூலமாக என்னை மீண்டு கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமே. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு நல்லதை பேசுகிற ஒரு இயேசுவின் இடத்திலையும் நல்லதை பேசக்கூடிய பிள்ளைகளாய் வாழும்படியாகவும் கர்த்தர் உங்களை என்னை இந்த பூமியில் அழைத்திருக்கிறார். ஆமென். இதை எபிரேயர்ல பவுலோ அல்லது அப்போலோவோ எழுதி இருந்தாலும் இதை பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே பரிசுத்தமாக்குதலினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இயேசு ரத்தத்தை சிந்தல, இயேசு ரத்தத்தை தெளித்தார். ஹலோ, ரத்தத்தை என்ன பண்ணாரு? தெளித்தார். எபிரேய ஆக்கியோன்னு சொல்றாரு, தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படிங்கிறார். இங்க பேதுருவும் சொல்றாரு, ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிற பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுங்கிறார். பரதேசினா என்ன? ஒரு ஆங்கில வேதாகமம் சொல்லுது ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறது. இவ்வுலகத்தில் இருந்தாலும் இவ்வுலகத்துக்குரியவங்கள் அல்ல, தேவன் வேற ஒரு உலகத்துக்குரியவங்களாய் நம்மை முன்குறித்தபடினால அந்த முன்குறிக்கப்பட்ட மக்களுக்கு என்று சொல்லி முத்தரிப்பதற்காக இயேசு தன்னுடைய ரத்தத்தை தெளித்தாராமா. இயேசுவினுடைய ரத்தம் கல்வாரி சிலுவையில மாத்திரம் வெளிப்படல, வேத வசனத்தின்படியே தான் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை தெளித்தாராமா. லேவியராகமம் 4வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமே. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவார்கள். அதாவது ஆரோனுடைய பிள்ளைகள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவதற்கு ஒன்றுமே தவறுதல் செய்யாத, நீ சொல்ல போனால் தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனாலே பூமியில பிறந்த பழுதற்ற ஒரு ஆடு பிரகாரத்துக்குள்ள பலியாகி அதனுடைய ரத்தத்தை இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து 7 தரம் தெளிப்பாங்களாமா. எத்தனை தரம் தெளிப்பாங்க? நல்லா கவனிங்க, கொஞ்சம் இருதயத்தை திறந்து இந்த வசனத்தை கேளுங்க. எப்படி ஆரோனுடைய குமாரர்கள் ஆசாரியர்களாய் வருவதற்கு ஒரு ஆடு பலியானதோ, எப்படி ஆரோனுடைய குமாரர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த ரத்தத்தை தெளிப்பதற்கு என்று சொல்லி ஒரு ஆடு ரத்தத்தை சிந்தினதோ, அதே போல தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ மகா பிரதான ஆசாரியனா இந்த பூமியில வந்து அவரே தன்னை ஆட்டுக்குட்டியாய் மாற்றி அவரே தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து உங்களுக்காக எனக்காக தெளித்ததுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயோ பரிசுத்த ஜாதியாயோ சொந்த ஜனமாயோ மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆண் என்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களே என்னை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம்,
நிச்சயமாலுமே ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு விலகி போகிற போது நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தோடு கூட தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்லாது உலகத்துல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவே சொல்றாரு, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை என்ன பண்ணீங்க, ஜெயித்தீர்கள் அப்படிங்கிறார். சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வெப்பன்ல ஒண்ணு என்னன்னா, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டு இருக்குது. இதனுடைய வேல்யூ தெரியாம இதுக்கு எடுத்துட்டு நான் தேவ சமூகத்துக்கு போகலைன்னா கட்டாயம் பாருங்க, ஒரு ஆசாரியனுடைய பிள்ளையாகவே இருந்தாலோ அவன் மகா பரிசுத்த ஸ்தலம் அவனை காப்பாத்தாது. அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கம்யூனியனுக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காம கம்யூனியன் எடுக்காம இருக்கிறவங்க கட்டாயம் எடுத்துருங்க. காலம் கடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதும் வேஸ்ட், அல்லது கம்யூனியன் எடுப்பதற்கும் பாஸ்டர் எடுக்க மாட்டார், கம்யூனியன் கொடுக்கிறதே இருக்க மாட்டார். இயேசு சொல்றாங்க, நோவாவின் காலத்துல நடந்தது போலயே மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? ஜனங்கள் பெண் கொண்டாங்க, பெண் எடுத்து கொண்டாங்க. ஒரே கல்யாண பிசி வேர்ல்டுல போயிட்டு இருந்துச்சு. அதோடு கூட புசித்தாங்க, குடித்தாங்க, உண்டாங்க, உறங்கினாங்க, களி கூர்ந்தாங்க. இந்த நாட்கள் அப்படியே வேர்ல்டுல நடக்குது பாருங்க. இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குது. தேவாலயத்துக்குள்ளேயும் என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு, தேசத்துக்குள்ளேயும் என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு ஆடி பாடி கேம் விளையாண்டு சொன்னாதான் போய் செய்தி போய் சேருங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு. ஒன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை திறக்கலைனா, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறக்கலைனா என்ன மூலமா நம்ம சொன்னாலுமே அது இந்த காதுல கேட்டு இந்த காதுல போயிடும். பைபிள் சொல்லுது, லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அப்ப திறக்கணுமா இருந்தா நம்ம கர்த்தர் இடத்துல முழங்கால் படியிட வேணும். நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும், கட்டாயம் ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்துல ஒரு அறுவடை வேணும் என்றா கர்த்தர் நமக்கு முதல்ல ஊழியம் செய்யணும். ஆமென். விதைய போய் விக்கிறவனிடத்துல வாங்காம நிலத்துல போய் விதைய விதைக்க முடியாது. அதே போல தேவ சமூகத்துல இருந்து வருகிற நல் வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள 1, 30, 100, 60 கர்த்தர் பலன் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இப்ப நோவாவின் காலத்துல இதெல்லாம் வேர்ல்டுல நடந்து கொண்டு இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று நடந்துச்சு. என்ன ஆபத்து தெரியுங்களா? தேவன் கதவை சாத்திட்டு கண்ண மூடிட்டார். மழை வந்த போது கர்ப்பிணி பெண்கள்லாம் ஐயோ ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதறி இருப்பாங்க. இருந்தாங்களா? பெண்கள் இருந்தாங்களா? பிறந்த குழந்தைகள் இருந்தாங்களா? எல்லாரும் இருந்திருப்பாங்க. வயோதிபர்கள் இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. தேவன் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் என்னதான் கத்துனாலும் கதறினாலும் தேவன் கதவை திறக்கவே இல்லை. பிரயோஜனம் இருக்காது, தேவனுக்கும் பிரயோஜனமா இருக்காது. கர்த்தர் சபையில வந்து உங்களை ஞானஸ்தானம் எடுன்னு சொல்றாரா? கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. கம்யூனியன் எடுக்கும்போது ஒப்புரவாயிருன்னு சொல்லிடுறாங்களா? கட்டாயம் எடுத்துருங்க. நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால், எபிரேயர் எழுதும்போது எழுதுறாரு 12வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிச்சுட்டு சிந்தப்பட்ட ரத்தம் எங்கிருந்து எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு பாருங்க. எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் என்று பரலோகத்திலிருந்து பேசினவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம இருந்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு கொள்ளுவோம்? தேவனுடைய மனுஷனாகிய மோசே பேசின வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போன இஸ்ரவேலரே 40 வருடத்துல வனாந்தரத்துல எல்லாரும் செத்தாங்கன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ காணிக்க போடும்போது, நீ காணிக்க போடுகிற அந்த நேரத்துல உன் மனசாட்சியில குத்தப்பட்டு உன் சகோதரன் பேர சகோதரி பேர யாதொரு குற்றம் இருக்குன்னு நீ உணர்வா என்றால், காணிக்கை வச்சுட்டு நீ ஒப்புரவாயிட்டு பின்பு வந்து நீ என்ன பண்ணு? சொல்ல மாட்டீங்க. காணிக்க போடுங்கிறாரு. மோசே சொன்னதை கேட்காத ஜனங்கள் இறந்தது போல
தேவன் உங்க இருதயத்துல பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஒப்புரவாகாம கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கு பெற்றீங்கன்னா நான் சொல்லுங்க, எபிரேயர் 12:25 வேதம் சொல்லுது, அவர்கள் அழிந்தது போல கர்த்தருடைய சமூகம் உங்களை காப்பாற்றாது. ஒருவேளை மேகஸ்தம்பம் இருக்கலாம், அக்னி ஸ்தம்பம் இருக்கலாம், ஆசாரியன் இருக்கலாம், ஏங்க இயேசுவே வரலாங்க. நீங்க உங்க இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா திருப்பலைன்னா இயேசுவாலேயே உங்களை காப்பாற்ற முடியாது. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. வனாந்தரத்துல மோசேயின் வார்த்தைக்கு செவி கொடுக்காத இஸ்ரவேலரையே சாகடிக்கிறதுக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போயிருப்பார்னா, இயேசுவின் வார்த்தைக்கு சபையில செவி கொடுக்கலனா கொஞ்சம் கவனமா இருங்க. அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா இருந்தாலும் இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைங்க. ஆமென். அப்ப இயேசுவினுடைய ரத்தம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு விளையாட்டுக்குரிய ரத்தம் இல்லைங்க. வேதம் சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படுகிற ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீர்கள்னா, அப்ப ஆரோனுடைய குமாரர்கள் 7 தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல ரத்தத்தை சிந்தினது எவ்வளவோ அவ்வளவு இயேசு தன்னுடைய சரீரத்தில் இருந்த ரத்தத்தை எடுத்து 7 இடத்துல சிந்தினார்கள். எத்தனை இடத்துல சிந்தினாரு? 7 இடத்துல. நேரத்துக்கு தகுந்தார் போல அந்த இடத்தை மாத்திர காண்பித்து நம்ம ஜெபிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்தினுடைய லூக்கா 22:44 வாசிக்கலாமே. இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில விழுந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தத்தக்கதாக என்ன பண்ணி இருக்கிறாரு? ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்ப வேர்வையின் பெருத்துளிகள் முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் அவர் சிந்த வேண்டியதனுடைய முகாந்தரம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 22ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 22. இதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அந்த நெற்றியில ஆசீர்வாதம் வரணும், தேவனுடைய நாமம் தரிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இந்த நெற்றியில இருந்து இயேசு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து எங்க பண்றாரு? இந்த பூமியில சிந்தறாரு. இயேசு நெற்றியிலிருந்து ரத்தம் சிந்தப்பட வேண்டிய முகாந்திரம் ஆதியாகமம் 3:19 சொல்லுகிறது, ஆதாம் கனியை புசித்ததுக்கு அப்புறம் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் தாங்க. உன் நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி நீ என்ன பண்ணணும்? ஜீவனம் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு. படைப்புல தேவன் மனிதன் அப்படி படைக்கவே இல்லை. ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்த தேவன் அவருடைய நாமத்தை நெற்றியில எழுதி வைக்கும்படியா இந்த முகம் அல்லது இந்த சிந்தை அத்தனையோ ஏதேன் தோட்டத்துல தேவனுக்காக வாழும்படியாகவே தான் படைச்சு வச்சார். ஆமென். ஆமெனே கணம். ஆமென். அப்ப தேவனால படைக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருந்தானம்மா. அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் வரக்கூடிய ஆசாரியனுக்கு தலையில கூட என்ன இருக்கணுமாமா? தலைப்பாகை எனப்பட்ட ஒன்று இருக்கணும். அந்த தலைப்பாகையில நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்பட்ட ஒரு பட்டயம் இருக்குமாமா. அந்த பட்டயம் இல்லாத ஒரு ஆசாரிய ஊழியம் செய்துட்டு இருந்திருக்கிறார். அப்படின்னா பரிசுத்தமே இல்லாம கர்த்தருக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஊழியம் செய்திருக்கிறாங்க. இதை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தை வாசிக்கிற போது வாசிக்கலாமே. சகரியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமே. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாதையை வைப்பார்களாக. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா நோட் பண்ணி வாசிங்க. ஊழியக்காரர் தாங்க, பிரதான ஆசாரியன் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், ஆரோனுடைய பிள்ளை தான். ஆனா போட்டிருந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? அழுக்கு வஸ்திரம். இந்த அழுக்கு வஸ்திரம் உடுத்தி இருந்ததுனால இவன் பக்கத்துல யாரு வந்துட்டா? அழுக்கு வஸ்திரத்துக்கு முதலாளி ஆகிய சாத்தானு வந்துட்டான். ஏன் நீங்க உங்க வஸ்திரத்தை கரைபடாத காத்துக்கொள்ளுங்க, ஏன் பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்கன்னா
ஒரு முதலாளிக்கு நீங்க வேலை செய்தீங்கன்னா அந்த முதலாளி உங்களுடைய இன்ப துன்பத்துல கூட வருவார். ஆமென் ஆமென். பிசாசுக்கு நீங்க வேலை செய்தீங்கன்னா பிசாசு நீங்க ஜெபிக்கிற இடத்துக்கு போனாலும் சரி உங்களோட கூட வருவான். வருவானா வரமாட்டான்? இல்லைங்க, நாங்க வேலையில தான் பிசாசுக்கு வேலை செஞ்சோம், சர்ச்சுக்குள்ள எல்லாம் பிசாசு எங்க கூட வரமாட்டானா நீங்க உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க. வேதம் சொல்லுதுங்க, இந்த ஆசாரியன் பக்கத்துல யார் நின்னா? சாத்தான் நின்னா. வாசிங்களே 3வது வசனம் 3வது அதிகாரத்துல, சகரியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். 4வது வசனமும் 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை சொல்லுங்க. சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட யாரு யாரு சொல்றாரு? அக்கினி என்று தப்பிக்கப்பட்ட கொல்லி. சகரியாவில் எழுதுறாருங்க, வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சிருக்குது. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சொல்றாரு. அதுபோல இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, வேர்ல்டு முழுவதும் சாத்தானுக்கு சேவை செய்துட்டு இங்க கர்த்தருடைய பந்தியில வந்து ஒரு ஆசீர்வாதமான தேவ சமூகத்துல நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னா ஒன்று மறந்துடாத, கர்த்தர் உன் தலையில பாகை இல்லைங்கிறதான் முதல்ல காமிக்கிறார். வஸ்திரம் மாத்துறது முக்கியம் இல்லைங்க, தலையில முதல்ல தலைப்பாகை இருக்கணும். அது சாபம் இல்லாத கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்பட்ட ஒரு நாமம் இருக்கணும். இதற்காக முதல்ல இயேசு எங்க ரத்தத்தை சிந்துறாரு? கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டு நீங்களும் நானும் ஆரோனும் பிள்ளைகளுக்காக ஒரு ஆடு பலியானது போல அவருடைய பிள்ளைகளாய் பிரதான ஆசாரியனாய் நீங்களும் நானும் அவருக்கு சேவை செய்வதற்கு கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் சிந்துறார். 2வது வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமே. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, மீகா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சேனைகளுடைய நகரமே போடப்படும், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாமேங்க முன்னமே அவருக்கு எழுதினபடியே தான் நடந்தது. அதாவது இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால கன்னத்தில் அடிப்பாங்களாமா. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26:67 சொல்லப்பட்டிருக்குது, அவரை கண்ணை கட்டி கன்னத்தில் அடிச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா புலம்பல்ல எரேமியா புலம்பும் போது 3:3 எப்படி புலம்புறாங்க அதை வாசிச்சலாமே. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமே. திருப்பினார், கிடக்க பண்ணினார். இயேசுவை தூக்கி வீசிட்டார். அவருடைய சதையை அப்படியே திருப்புறதற்கு அது ஏன் கன்னத்துல அப்படிப்பட்டதுன்னா, சில குழந்தைகளுடைய கன்னங்களை பார்க்கலாம். நம்ம பார்க்கிற இயேசுவை மாதிரி கண்ணம் கிடையாது. நம்ம பார்க்கிற இயேசுவுக்கு கண்ணை எப்படி இருக்குதாமா, கொஞ்சம் அப்படியே ஒடுக்கு விழுந்த மாதிரி இருக்குது. ஆனா அவருடைய கண்ணை வந்து எப்படி இருந்ததுன்னு உன்னத பாட்டுல அவ கூட வாழ்ந்த அந்த சூனேமித்தியால் சொல்றாங்க அவர் கண்ணை எப்படி இருந்ததுன்னு. 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமே. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13. கந்த வர்க்க பாத்திகள் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்கள் போலவும் இருந்ததாமா. கண்ணை எப்படி இருந்தது? வாசனை உள்ள புஷ்பம். புஷ்பம்னா என்னங்க? நல்ல வாசனை கொடுக்கிற ஒரு பூ. அது இல்லாம மேல சொல்லப்பட்டிருக்குது, அது அப்படி கொழு 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 கொழுன்னு இருக்கு. சில பேர் சிரிச்சாலே கன்னத்துல என்ன விழுகும்? குழி விழுகும். ஆண்டவர் குழி விழுகிற கன்னத்தை பார்க்கலைங்க, உங்களுக்காக தன்னுடைய கன்னத்துல குழி வாங்கினார். கோலினாலே
அவர் கன்னத்தில் குத்துனாங்கன்னா அந்த சாட்டை இருக்கும். மாட்டு வண்டி வச்சிருக்கிறவங்க, குதிரை வண்டி வச்சிருக்கிறவங்கள ஒருவேளை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தெரியும், சாட்டைங்கிறது ஒண்ணுதான் நமக்கு தெரியும், கோலுங்கிறது மாத்திரம் தெரியும். அந்த கோலினுடைய நுனியில பார்த்தீங்கன்னா ஒரு தார் முள்ளுன்னு ஒன்று இருக்கும். அந்த தார் முள்ளை எடுத்து இப்படி பின்னாடி அந்த மாட்டை குத்துனாத்தான் அது வேகமாவே ஓடும். அந்த நாட்களில வைத்திருந்த மக்கள் தார் முள்ளுல யாரு கன்னத்துல குத்துனாங்க? எதுக்காக? நீங்களும் நானும் அவரை வாசனைப்படுத்தணுங்கிறதுக்காக தான். அந்த வாசனையை குத்தி வெளியே இழுத்தா தாங்க அந்த வாசனையே வரும். ஒரு சென்ட் பாட்டில உடைக்காம சென்ட் ஸ்மெல் வருமா? அப்ப இயேசு இந்த உலகத்துல இரண்டாவது எங்க ரத்தம் சிந்தினார்னா அவருடைய கன்னத்துல குத்தி இங்கிருந்து வந்தது. எதுக்குன்னா இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேவனுடையவர்கள் என்று வாசனைப்படுத்துறதுக்கு தான். அதனாலதான் உன் முகத்தை காண்பி, உன் முகம் எப்படி இருக்குது? புறாவை போல இருக்குது, வெண்மையா இருக்குதுன்னு அவரு புகழ்றாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை வாசனைப்படுத்துவதற்கு இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. அவர் ரத்தத்தை சிந்தல, ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? தெளித்திருக்கிறார் அப்படிங்கிறார். மூன்றாவது வாசிக்கலாமே, ஏசாயா 50வது அதிகாரத்தினுடைய 50வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம் 50:6. அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவனுக்கு அவர் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தாராம். தாடி மயிர் இல்ல, ஹலோ, தாடை மயிர். தாடை மயிர்னா எது? இங்க இருந்து வர்றது. இது ரொம்ப ரொம்ப மிருதுவான பகுதி பாருங்க. இந்த பகுதியில ஒரு நீளமான முடிய பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க தலைமுடிய பிடிச்சி இழுக்கிறதே எவ்வளவு வலிக்குதுன்னா, தாடை முடிய பிடிச்சி இழுத்து இருந்தா அந்த தாடை முடியிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் எப்படி வலிச்சிருக்கும்? இது தெளிக்கப்பட்டது. எதுக்கு தாடை மயிரில் அவர் ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது பாருங்க. உபாகம புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 18:3. ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியனுக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளின் முன்னந்தொடையும் தாடைகளையும் இறைப்பையும் ஆசாரியனுக்கு கொடுக்க விட வேண்டும். அதாவது பலி செலுத்தப்படுகிற இஸ்ரவேலரிடத்துல ஆசாரியன் வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமானது. நீ சொல்ல போனா ஆசாரியனுக்கு அதை கொடுத்துரு அப்படிங்கிறார் ஆண்டவர். முன்னந்தொட, தாடை, இறைப்பை. அப்ப தாடைய வாங்கி ஆசாரியன் என்ன பண்ணணும்? ஹலோ, சாப்பிடணும். ஆசாரியன் என்ன பண்ணணும்? அடுத்து தொடக்கறி என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இறைப்பை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இந்த இறைப்பை வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? இறைப்பை இருக்கு இல்லைங்களா, டைஜஷன் பண்றது. ஆமா, இப்ப டைஜஷன் பண்றது வேலை செய்யலைன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு அப்படின்னா ஆனதில்லை. என்ன அஜீரண கோளாறுன்னு ஏதாவது ஆயிருக்குதா? எல்லாருக்கும் ஜீரணம் ஆயிருது. என்ன, எனக்கெல்லாம் அஜீரண கோளாறு ஆயிருக்கு. ஹில்ஸ் பிளேஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அஜீரண கோளாறு ஆகும். அஜீரண கோளாறு அன்பது எங்க வந்து நிற்கும்? சாப்பிட்ட சாப்பாடு எங்க வந்து நிற்கும்? இங்க வந்து நிற்கும். அடுத்து அந்த சாப்பாடு என்ன பண்ணுவாரு? ஒரு பிளேஸை தேடுவாரு. உடனே எங்கேயாவது போட்டு பட்டுன்னு அடிப்பாரு பாருங்க. அந்த இடம் முழுவதும் நறுமணமா வீசும். வாந்திக்கும் வதந்திக்கும் ஒரே உறவு இருக்கு. எந்த இடத்துல கக்குறாங்களோ அந்த இடத்துல நாரி. வாந்தியை வச்சிருக்கிறவனும் வதந்தியை வச்சிருக்கிறவனும் இந்த உலகத்துல கட்டாயம் பாருங்க நல்லதை கொண்டு வர மாட்டான். இன்றைக்கு தாடை மயிரை பிடிக்கிறது எதுக்கு? நீங்களும் நானும் வதந்தியை பரப்புறக்கா, வாந்தியை கக்கறக்கா? ஏன் அப்படின்னா, இவன் தாடை கறியை ஏன் சாப்பிடணும்னா, மல்கியா தீர்க்க தரிசனத்துல சொல்றாரு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமே. மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஏதோ தேடுறாங்க ஜனங்கள். ஹலோ, நீங்களும் ஆசாரியர்களா? ஆசாரியரா? ஆசாரியரா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் கூப்பிட்டாரு. 7 வசனம் பேசுறவங்க யாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு கைக்கு 100 ரூபா மாத்திரம் காசு வாங்குறதுக்கு மாத்திரம் ஆசாரியரா?
ஹலோ, ஆசாரியன் முதலில் என்னத்தை தேடுவாங்க? எவன் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு, யார் எப்படி பேசினாங்க, அந்த சகோதரி அப்படி சொன்னாங்க, இந்த சகோதரி இப்படி சொன்னாங்க, அந்த சகோதரன் அப்படி சொன்னான், இந்த சகோதரன். இதுக்கு தான் தாடகரி சாப்பிட்றீங்களா? இதுக்கு தான் ரத்தத்தை தெளிச்சாரா? சார், நம்ம எங்க மாத்திரம் பேசிக்குவோம்? சர்ச்சில் மாத்திரம்தான் கர்த்தருடைய பேசிக்குவோம். சர்ச்சில் மாத்திரம்தான் கர்த்தரை துதிப்போனா, உப்பு சட்டியில மாத்திரம் உப்பா இருந்தா, சாம்பார்ல போய் அது சப்புட்டு இருந்தா அது உப்பே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கறி சாப்பிட மாத்திரம் தெரியுது, தாடக்கறி மாத்திரம் சாப்பிட தெரியுது. ஆனா சாப்பிடுகிற வாயில என்ன கேட்கிறாங்க? அறிவை தேடுகிறாங்க. அறிவு கெட்டத்தனமா இன்னும் கைவிட்டீங்க, நீ விட்டு அறிவு கெட்டத்தனமா பேசி வாந்தி வதந்திய பரப்பாதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, இங்க தாடையிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தம் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்னத்தை கொண்டு வந்திருக்குது? தேவனை அறிவிக்கிற ஒரு அறிவை கொடுத்திருக்குதாம்மா. அடுத்த நாளாவது அவரை திருப்பி போட்டு அடிச்சாங்களாமா. வேதம் சொல்லுது, வாசிங்களே. அதே 53 வாசிச்சிருங்க. சிம்சோனு தன் மனைவிக்காக கழுத தாடை எலும்பெடுத்து அடிச்சான். ஆனா உங்களே என்னை கட்ட தன்னை மனவாட்டி ஆவதற்காக தன் தாடை மயிரை பிடுங்கி கொடுத்து ரத்தத்துல சம்பாதிச்சார். வாசிச்சலாம் 53 வாசிச்சலாம். இருக்குதா? ஏசியா 53 எங்க? ஏசியா 53 இல்லை, இப்பதானே வாசிச்சோமே. அடிக்கிறவனுக்கு ஏசியா 53 சரி மன்னிக்கணும். அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் ஒப்பு கொடுத்தேன். முதுகுல வந்த இயேசுவினுடைய ரத்தம் வேதம் சொல்லுதுங்க. அநேக நேரங்களில் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? முகத்தை காட்டுவதற்கு பதிலாக முதுகை காண்பிச்சிட்டோம். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி தேவனுக்கு முகத்தை காண்பிக்க வேண்டியது பல சாத்தானுக்கு முகத்தை காண்பித்து தேவனுக்கு முதுகை காண்பித்ததுனால அந்த அம்மானால தேவனை மகிமைப்படுத்த முடியாம போயிடுச்சு. அந்த அம்மா மாத்திரம் அல்லங்க, அந்த அம்மா மாதிரியே பிறந்த எல்லா அம்மாமார்களுக்கும் அதே நிலைமை தான். ஹலோ, ஆரோனுடைய பிள்ளைகள் தான் யாரு? குமாரர்கள் தான் ஆசாரியர்கள். ஆரோனுக்கு குமாரத்திகள் பிறக்கலையா? பைபிள் இருக்கா? ஆரோனுடைய குமாரத்திகள் யாராவது இருக்காங்களா? யாராவது ஆசாரிய ஊழியர் செய்தாங்களா? இப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய பந்தியில வந்து பங்கு பெறோம். பெண்கள் ஊழியர் செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாமா? பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. ஆனா இயேசு பிரகாரம் பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஹலோ, அதுதாங்க மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக மாறியிருக்கும். அதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, தேவாலயத்திற்கே வந்து 18 வருடமாய் நிமிரக்கூடாமல் இருந்த ஒரு கூனி இயேசு அவளை தன்னிடமாய் அழைத்து அவளை தொட்டு நிமிர்த்தினதுக்கு அப்புறம் தான் அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. அப்ப முதுகுல சவாரி செஞ்சது யாரு? பெண்கள் முதுகுல சவாரி செய்யறது யாரு? தெரியல. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி எங்க ஏறிச்சு? எங்க ஏறிச்சு? எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டுச்சோ அப்பவே ஏறிச்சு. எந்த இடத்துல? ஏதேன் தோட்டத்துல. அதே மாதிரிதான் பெண்களுக்கு சீக்கிரத்துல பிசாசு பிடிக்கிறதுக்கு காரணம் பெண்கள் பலவீனமானவங்கள் அல்ல. பெண்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டா பரிசுத்தாவி உங்க மேல இறங்காது. எந்த ஆவி இறங்கும்? அசுத்தாவி தான் இறங்கும். அசுத்தாவி இறங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. அதனால வேணும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், இடம் கொடாதீர்கள். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேரடியா வருதா? நீங்க நேரடியா ஆண்டவரே நான் மன்னிச்சுங்க, நான் பாவியான மனுஷன் நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து கை பிடிச்சு உங்களை தூக்கி விட்டுருவார். வேறு சொல்றது, பாவத்தை மறைக்கிறவன் தான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பண்ணிடுவான். ஏவாள் மேல பிசாசு சவாரி செஞ்ச போது அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், அவனுக்கு நீ என்னாவ? அடிமையா மாறிடுவேன் தாங்க.
ஆனா தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல சொன்னபோது மரியாள் அம்மா சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு ஒண்ணு. அசுத்தாவி ஆளுகை செய்யல, பரிசுத்தாவி ஆளுகை செய்தது. இயேசு வந்துட்டாரு, உன்னை பெற்ற கற்பம் பாக்கியம் உள்ளதுன்னு பாக்கியம் பெயரை பெற்றுட்டாங்க. சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆணொன்றும் இல்ல பெண்ணொன்றும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உங்க முதுகுல சவாரி செய்ய ஆரம்பிச்சிருவான். நீங்க சபைக்குள்ளேயே வந்தாலும் எல்லாரும் கைதட்டி பாட்டு பாடுவாங்க. நீங்க பிடிச்சு வச்ச ஆமா யார் மாதிரியே இருப்பீங்க. பிள்ளை யார், இந்த பிள்ளை யாருன்னு கேட்க மாட்டாங்க, பிடிச்சு வச்ச அது மாதிரி மாறிடுவீங்க. இல்ல என் மீட்டு கொண்ட ஆத்மாவும் என் நாவும் கிம்பீரித்து பாடுங்கிற மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக முதுகுல இருந்து என்ன பண்ணிட்டாரு, சாத்தான் உன் மேல சவாரி செய்யக்கூடாது. எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென் காணாம அல்லேலூயா. அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம், அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை கடவுனாங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வீட்டில் போய் இதுவரைக்கும் நீங்க கூகுள்ல எதை செக் பண்ணீங்களோ செக் பண்ணலையோ, இன்றைக்கு வீட்டில் போய் உங்க கை எலும்பை எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. உங்க கையில் கை எலும்பையை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் இந்த கை எலும்பு இருக்குது பாருங்க, இந்த மேல் எலும்புக்கும் கீழ் எலும்புக்கு இடையில ஒரு கேப் வருது. இயேசுவை கையில இங்க சிலுவையில் அடிக்கல, அவரை இங்கதான் அடிச்சாங்க. ஏன் அங்க அடிச்சாங்க அப்படின்னா நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் அப்படித்தான் படைச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில பிறக்க போகிறாரு. இந்த இடத்துல அவருக்கு ஆணி பாய வேண்டும் என்று படைப்பிலேயே தேவன மனுஷன் அப்படி படைச்சிருக்கான. எப்படி ஞானம் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காகனா ஆரோனுடைய பிள்ளைகள் என்னத்தை தெளிக்கணும், என்னத்தை தெளிக்கணும், தன் கைகளிலும் கால்களிலும் தேவனுக்கு ஊழியம் செய்து ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கணும் என்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நடக்கணும். அவருடைய ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளித்து ஜனங்களை நீதிமான்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரங்களிலும் கால்களிலும் இருந்து ரத்தம் வழிந்தோடியது. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஊழியம் செய்யணும்னு விரும்புறீங்க? அந்த ரத்தத்தை உள் வாங்கிருங்க. இந்த கம்யூனியன்ல வந்து இருதயத்தில் ரத்தத்தை வாங்கிருங்க. கடைசியா அவருடைய ஈட்டி எடுத்து ஒரு சேவகன் எங்க குத்துனா, இந்தியில சிலை சம்மர்மே மாறுதியார். சம்பர்னா இங்கதான் விழாவில் குத்துனா. விழாவில் ஏன் குத்துனா அப்படின்னா உயிர் போயிருச்சா இல்லையா என்று செக் பண்ணுகிற போது பாவிகளுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டது. இயேசுவினுடைய விழாவில் குத்தி ரத்தத்தை எடுத்தது எதற்காகனா முதல்ல மனுஷிய விழா எலும்புல இருந்து எடுத்தார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. அந்த மனுஷி இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஆனா தேவன் பிளான் பண்ணி அந்த மனுஷி எடுத்து ஆதாமுக்கு கொடுத்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதிச்சாங்க. ஆதாம் எப்படி பார்த்தாங்கன்னா என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தையும். அப்ப இன்னைக்கு சபை தேவனுடைய எலும்பா இருக்கு. கர்த்தர் அந்த அம்மாவை பார்த்துட்டு இது உன்னுடைய எலும்புன்னு ஆதாமுக்கு சொல்லல, ஆனா ஆதாமே சொல்றாரு இது என் எலும்பின். அப்ப இன்னைக்கு இயேசுவினுடைய எலும்புகள் நீங்க. ஆமென். இயேசுவினுடைய ரத்தத்தின் ரத்தம், மாம்சத்தின் மாம்சம். இந்த மனுஷி தான் தப்பு பண்ணி அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. இந்த மனுஷிக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆமென். எத்தனை இடத்துல ரத்தம் வந்தது? எத்தனை இடத்துல ரத்தம் வந்தது? நெத்தியில, கன்னத்துல, தாடையில, முதுகுல, கைகாலில், விழாவில், இன்னொரு இடத்துல ரத்தம் வந்திருக்கு. எங்க வந்தது? இயேசு முதல்ல எங்க ரத்தம் சிந்தினார்னா லூக்கா 2வது அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரம் முறைமையின்படியே 21வது வசனத்தை வாசிக்கலாம்.
பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளில் அது கற்பத்தில் உப்பு வைப்பதற்கு முன்னமே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 8வது நாள்ல இயேசு விருத்த சேதனம் பண்ணி ரத்தத்தை சிந்தினார். இனி எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணுங்கிறதுக்காக அல்ல, இனி யாரும் விருத்த சேதனம் பண்றதுனால ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்காக. ஆமென் ஆமென் வேணாம். அப்ப விருத்த சேதனங்கிறது ஆண்களுக்கு மாத்திரம்தான் விருத்த சேதனம், பெண்களுக்கு கிடையவே கிடையாது. இப்ப பெண்கள்லாம் எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா, நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 25, 24 வாசிச்சா அங்கதான் விருத்த சேதனம் எனப்பட்டது வருது. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது, இஸ்மவேலுக்கு 13 வயசு. ஆனா அந்த விருத்த சேதனம் எனப்பட்ட உன்னை கொண்டு வந்தது எது? கொண்டு வந்தது எது? ஹலோ, விருத்த சேதனத்தை கொண்டு வந்தது எது? கொஞ்சம் இங்க கவனிங்க. ஆபிரகாமிட்ட 17ஆவது அதிகாரத்துல தான் விருத்த சேதனம் நீ பண்ணு, உன்னுடைய குமாரன் ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் பண்ணுன்னு சொல்றார். அதை கொண்டு வந்தது எது? எங்க? தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் விருத்த சேதனத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை தான் இயேசுவாய் வந்து நிற்கிறீங்க. யோவான் 1:1 சொல்றது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஆபிரகாம் ஞானஸ்தானம் எடுக்காமலேயே கம்யூனியன் எடுத்துட்டார். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களோ அவங்களாம் நீங்களாம் என்ன பண்ணிடலாம்? கம்யூனியன் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஹலோ, எத்தனை பேர் கம்யூனியனுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லி எடுத்துரு. செத்துட்டேன்னா ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இப்பவே மரித்துரு. ஆமென். அப்ப ஆபிரகாம் ஞானஸ்தானம் எடுத்தாரா இல்லையாங்கிற காட்டிலும் மெல்கிசேதேக்கு வந்து கம்யூனியன் 14ஆவது அதிகாரத்துல கொடுக்கிறாரு. அப்பமும் திராட்சரசமும் அவனுக்கு கொடுத்தார். கொடுத்தது யாரு? மெல்கிசேதேக்கு எனப்பட்ட பிரதான ஆசாரியன். வாங்கினது யாரு? ஆபிரகாம். நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய பிள்ளைய. கம்பெனியின் எடுப்பதற்கு ஞானஸ்தானம் முக்கியமா, விருத்த சேதனம் முக்கியமானா 17ஆவது அதிகாரத்துல தான் இவர் விருத்த சேதனத்துக்குள்ளே வர்றாரு. 14ஆவது அதிகாரத்துல கம்யூனியன் எடுத்துறாரு. தப்பா சரியா? புரியுதா இல்லையா? நான் சொன்ன விஷயம் புரியுதா இல்லையா? சார், கம்யூனியன் எடுக்கிற மாதிரி தான் என்ன வேணும்? நமக்கு ஞானஸ்தானம் வேணும். அவங்க பாஸ் ஓவர் அனுசரிக்கிறதுக்கு, பஸ்காவை ஆசரிப்பதற்கு கட்டாயம் விருத்த சேதனம் எடுத்திருக்கணும்னு மோசே கொண்டு வராரு. ஆனா ஆபிரகாம் எதுவுமே பண்ணல. அப்ப விருத்த சேதனம் எனப்பட்டது வேற என்னமோ இருக்குது. ஆமென். சரீரத்தில் அறுக்கிறது இல்ல விருத்த சேதனம். அத உபாகம புஸ்தகத்தினுடைய பாஸ்டர் ஜெபிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆகையால் நீங்கள் உங்கள் பிடரியை, பிடரினா தெரியுங்களா? பிடரினா என்ன? யாராவது தமிழ் பிடரினா என்ன? சில பேர் திட்டுவாங்க தெரியுமா? அடங்கா பிடாரின்ட்டாங்க. அது பிடாரி இல்ல, பிடரி. பிடரினா எது? இந்த தலைக்கும் சரீரத்துக்கும் இடையில இருக்கிற இந்த பகுதி தான். அத ஒரு இடத்துல சொல்றாரு, வணங்கா கழுத்து. இந்த கழுத்து என்ன பண்ணாது தெரியுங்களா? சில நீங்க பஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பஸ் கரெக்டா போயிட்டு இருக்கும், பின்னாடி அந்த லீப் வச்சிருக்கிற அந்த சேக்கப்சர் வச்சிருக்கிறது எங்கதான் புடுங்கிருச்சுன்னு வச்சுங்க, பின்னாடி இப்படி இப்படியே போயிட்டு இருக்கும். நீங்க பார்த்தது இல்லையா? இனிமேல் பஸ்ல போகும்போது, ஆனா உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது பஸ்ல அழகா போயிட்டு இருக்கு, ஆனா அது இப்படியே போயிட்டு இருக்கு பாரு. சர்ச்சில் இயேசு தலையா இருக்கிறாரு, அப்படியே போறாரு. நம்ம பிடரி இப்படியே திருப்பிட்டு போறோம். அதுலதான் எழுதுறாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வாசிச்சலாம். இருதயத்தின் பெண்களுக்கு இருதயம் இருக்குதா இல்லையா? 2 இருதயம் இருக்குதுங்கிறாங்க நிறைய பேர்.
அடுத்தவங்க இருதயத்தை தூக்கி இதை வச்சுட்டு இருக்காதீங்க. ஆண்களுக்கு இருதயம் இருக்கா? அறுத்துங்க. இருதயத்தின் நுனித்தோலை அறுத்து பிடரியை கடினப்படுத்தி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் தான் சகாயமின்றி சடிதியில் நாசமடையும். அதனாலதான் இதுதான் ஃபர்ஸ்ட் இருதய விருத்த சேதனம் எனப்பட்டது. கட்டாயம் எடுத்துருக்கணும். அதனாலதான் ஞானஸ்தானத்தை கொடுத்து போதிக்கிறதுக்கு முன்னாடி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவங்க ஊழியக்காரட்ட சொன்னாங்க, ஆண்டவர் மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்? இயேசு விசுவாசி, அவர் உனக்காக பலியாக இருக்கிறார், அவருடைய ரத்தத்தை தெளிச்சிருக்கிறார், அவருடைய பிள்ளையா மாறிடுவேன் இருக்கிறார். இந்த வேலையில் 7 இடத்துல இயேசுவுக்கு முக்கியமான ரத்தம் வந்தது. நீ நோட் பண்ணி வைத்து ஒரு டிப்ஸாக காமிச்சிருக்கிற. வீட்டில் போய் நல்லா தியானிங்க, ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். இது சத்தியம். ஆரோனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுது, ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 7 தரம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிச்சாங்க. அந்த முறைமையை ஆண்டவர் எடுத்துட்டு இங்கே மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியனா தன்னுடைய ரத்தத்தை எடுத்து 7 இடங்கள் இந்த பூமியில சிந்தனதுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னைய தன்னுடைய பிள்ளைகளாய் பூமியில வச்சிருக்கிறார். ஆரோனுடைய பிள்ளைகள் எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு பைபிள்ல சொல்லுது. ஆரோனுடைய பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைலே அப்படி இருக்கணுமா இருந்தா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இயேசுவின் பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறத ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு எனக்கு